Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில முக்கியமான GK questions தான் பார்க்க போறோம். In India, lowest density of population is in the state of. In India, lowest density of population is in the state of. So Jammu and Kashmir, Sikkim, Mizoram, Arunachal Pradesh. So the answer is Arunachal Pradesh. Second one, black ore is otherwise called as. Black ore is otherwise called as limonite, magnetite, sideritite and hematite. So the answer is magnetite. Black ore is otherwise called as magnetite. Hot weather season in India begins between the months of. Hot weather season in India begins between the months of. அதாவது இந்த கோடை காலம்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அது நம்ம இந்தியாவில் எந்த மாதங்கள்ல இருந்து தொடங்குது அப்படின்னு கேட்குறோம். ஸோ டிசம்பர் டு மார்ச், மார்ச் டு மே, ஜூன் டு செப்டம்பர் ஆர் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ த ஆன்சர் இஸ் மார்ச் டு மே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வெதர் சீசன்ஸ். Who is the guardian of fundamental rights in India? Who is the guardian of fundamental rights in India? Constitution, the president, the prime minister, supreme court. So இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா guardian of fundamental rights in India. So the answer is the supreme court. ஸோ எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே வந்து சீஃபாக இருக்கக்கூடிய ஸோ கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கிருஷ்ணதேவராயா பிலாங் டு விச் டைனாசிட்டி? ஸோ கிருஷ்ணதேவராயா ஸோ இட்ஸ் அ கிரேட் எம்பையர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராஜாங்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயா பிலாங் டு திஸ் டைனாசிட்டி. சங்கமா, சலுவா, துளுவா, அரவீடு. ஸோ இதில் அவர் எது வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளுவா டைனாசிட்டி. ஸோ கிருஷ்ணதேவராயஸ் பிலாங்ஸ் டு துளுவா டைனாசிட்டி. நெக்ஸ்ட், ஹூ இஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக்? ஹூ இஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக்? அதாவது இந்த 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த 7 ஸ்வரங்களின் தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன், கரிகாலன், மகேந்திரன், அதாவது முதலாம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த 4 பேர்ல யார் வந்து இசையில வந்து மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். ஸோ ஹி இஸ் நோன் அஸ் மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக். இந்தியன் 5-year பிளான் ஹாலிடே வாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் வந்து அது இருக்காது. அதுதான் வந்து அந்த விடுமுறை ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறது. இந்தியா 5-year பிளான் ஹாலிடே வாஸ் 1950 to 53, 59 to 63, 64 to 65, 66 to 69. So the answer is 1966 to 69. So this year is known as planned holidays. Next, the National Planning Commission was set up in India in the year. The National Planning Commission was set up in India. அதாவது வந்து திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. So this was set up in the year 1950. 1950 இந்த ஆண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. Next, who was the Governor General of India at the time of 1857 revolt? ஸோ இந்த 1857 பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரும் விடுதலை போராட்ட உருவாகிறது அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லார்ட் டல்ஹௌசி, லார்ட் கேனிங், லார்ட் ரிப்பன், லார்ட் கர்சன். ஸோ த ஆன்சர் இஸ் லார்ட் கேனிங். ஸோ ஹி வாஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் 1857 revolt. Next, the Federal Constitution of India has adopted the Constitution of. The Federal Constitution of India has adopted the Constitution of Union Government, State Government, Union and State Government, Local Self-Government. So Federal Constitutions அப்படிங்கிறது எதை சார்ந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கான அரசாங்கத்தை சொல்றாங்களா, இல்லை நம்மளுடைய மாநில
அரசாங்கத்தை சொல்றாங்களா, இல்லை ரெண்டுமே சொல்றாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ இதில் எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். த ஆன்சர் இஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட் போத். Next one, which is the first settlement of Portuguese in India? Which is the first settlement of Portuguese in India? அதாவது போர்த்துகீசியர்கள் தமிழ்ல சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் வந்து முதல்ல குடியேறின பகுதி எது அப்படிங்கிறதா கேட்குறாங்க. காலிக்கட், கொச்சின், ட்ரங்குபார் ஆர் நாகப்பட்டினம். ஸோ த ஆன்சர் இஸ் கொச்சின். Next one, who was the first Nayak ruler of Madurai? Who was the first Nayak ruler of Madurai? Krishnappa Nayak, Vishwanatha Nayak, Thirumalai Nayak, Shokanatha Nayak. ஸோ இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக். ஸோ அவர் தான் வந்து இந்த நாயக்கர் பரம்பரை முதல்ல உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பார். Next one, who is called as the prince of the travelers in the Middle Age? Who is called as the prince of the travelers in the Middle Age? Vasco da Gama, Columbus, Marco Polo, Pliny. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ. த பிரின்ஸ் ஆஃப் த டிராவல்ஸ். நிறைய இடங்களை வந்து சுற்றி உலகத்தில் நிறைய இடங்களை சுற்றி தெரிந்தவர். அதனால தான் அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் த டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, from the following sexually transmitted diseases, one which does not specifically affect the sex organs. So from the following sexually transmitted diseases, one which does not specially affect the sex organs. என்ன diseases அப்படின்னு கேட்குறாங்க. syphilis, gonorrhea, genital wart or AIDS. ஸோ இதில் வந்து எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணாதது அப்படின்னு கேட்குறாங்க. எய்ட்ஸ். Fungal diseases in fish can be treated with. Fungal diseases in fish can be treated with common salt solution, potassium permanganate solution, copper sulfate solution or all of them. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி மீன்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பூஞ்சை நோய்களை குணப்படுத்தலாம். Next பாருங்க, which of the following is the lowest melting point? Copper, lead, iron, steel. So the answer is lead. Which of the following has lower melting point? Next, crystal violet is used in. Crystal violet is used in making inks, dyeing of the wool, indicators, ஃபுட் டைஸ். ஸோ இதில் வந்து நம்ம எதுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் வயலட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் இங்க்ஸ். ஸோ பேனா மைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கிறிஸ்டல் வயலட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். Which of the following has the highest value of thermal conductivity? Which of the following has the highest value of thermal conductivity? Water, steam, solid ice, melting ice. So the answer is solid ice. So the solid ice has the highest value of thermal conductivity. Next, the least populous state in India. The least populous state in India. West Bengal, Mizoram, Chandigarh, Sikkim. So the answer is Sikkim. The least populous state in India. In the year dash tsunami that occurred in the Indian Ocean. So tsunami அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லைக். ஸோ இது எப்போ நம்ம இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the answer is 2004. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் 2000, 2004, 2001, 2011 கொடுத்துருக்காங்க. The answer is 2004. Next one, the first Indian Prime Minister Jawaharlal Nehru presented the 5-year plan to the Parliament of India on. ஸோ இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு அந்த 5 ஆண்டு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. The answer is December 8, 1951.
ஸோ நம்மளுடைய 1950 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்மளோட சட்டங்கள் எல்லாமே இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1951 இருந்து இந்த 5 ஆண்டு திட்டத்தை தொடங்குறாங்க. ஓகே. வாட் வாஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த 7th 5-year பிளான்? ஸோ ஒவ்வொரு 5-year பிளான்ஸஸ்லுமே நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது 5ஆண்டு திட்டத்தை வந்து எதை வந்து அதிகமாக வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வாஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் 7th 5-year பிளான்? ஸோ ஃபுட், ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியா, ஹெல்த் ஃபார் ஆல், இல்லை growth with the social justice and equality or industrial development? So the answer is food, work and productivity. ஓகே, உணவு உற்பத்திகள் அதிகமாகிறதுல தான் அவங்க வந்து 7வது 5ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்திருக்குது. நெக்ஸ்ட் ஒன், dash is the best example of mixed economy in the world. So dash is the best example of mixed economy in the world. America, Japan, India or Russia? The answer is India. So India is the best example of mixed economy in the world. Next one, Hampton Hawkins arrived at the royal court of. Hampton Hawkins arrived at the royal court of Babur, Akbar, Jahangir and Shahjahan. ஸோ அதாவது ஹாப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 1600 ஃபார்ம் ஆகும். ஸோ இந்தியாவில் தங்களுடைய அந்த வணிக வியாபாரத்துக்காக அனுமதி கேட்டு வந்தவர், ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ். ஸோ அவர் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஹாப்டன் ஹாக்கின்ஸ் அரைவ்ட் அட் த ராயல் கோர்ட் ஆஃப். ஸோ ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் இருந்த காலகட்டத்தில் தான் அவங்க முதல்ல நம்ம இந்திய நாட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? Which education commission recommended the vocationalization of secondary education? Which education commission recommended the vocationalization of secondary education? Sadler Commission, Harta, Radhakrishnan Commission, Kothari Commission. So இந்த நாளில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தாரி கமிஷன். So Kothari Commission recommended the vocationalization of secondary education. Next one, who wrote the article entitled Poverty in India in 1876? So Poverty in India in 1876 அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W.C. Banerjee, S.N. Banerjee, Dadabhai Naoroji, B.J. Tilak, அதாவது பால கங்காதர் திலக். So the answer is Dadabhai Naoroji. So he entitled the article Poverty in India in 1876. Next, the fundamental rights of the Constitution is placed in the part of the Constitution. So, fundamental rights. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸில் எந்த இடத்துல, எந்த பார்ட்டில், எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்ட் 2, Part 3, Part 4, Part 5. The answer is Part 3. Okay. So the fundamental rights of the Constitution is placed in the part of the Constitution, Part 3. Next, who was the first Portuguese governor in India? Who was the first Portuguese governor in India? Vasco da Gama, Almeida, Albuquerque, Francisco S. Martin. ஸோ இதில் யார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்மெய்டா. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த 5th 5-year பிளான். ஸோ நம்ம ஏற்கனவே 7th 5-year பிளான் பார்த்தோம். இப்போ திரும்ப இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th 5-year பிளான். ஸோ ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, சால்விங் கிளைமேட்டிக் சேஞ்ச், சோஷியல் ஜஸ்டிஸ், அஃபாரஸ்டேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ 5வது 5ஆண்டு திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையை ஒழிப்பது, அதான் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. அதே மாதிரி 6வது 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் டிக்ரீசிங். ஸோ ஃபேமிலி பிளானிங்ஸ், இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸை வந்து குறைக்கிறத பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ the basic objective of 5th 5-year plan was removal of poverty. Next பாருங்க, which of the following statement is related to 3rd 5-year plan? So 3rd 5-year plan பார்த்தீங்கன்னா agriculture production raised,
more dams constructed, the production of electronic goods, or the Indian economy faced many difficulties. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து தேர்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா the Indian economic faced many difficulties, பொருளாதாரத்தில் தான் ரொம்ப இந்தியா பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை முன்னேற்றம் அடைய செய்யறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் 5 இயர் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐ ஹோப் தட் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய கொஷின்ஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.